எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதா இதை பூராமே இப்போ வட்ட வட்டமாக நறுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா பாருங்கள், இதை நறுக்கிறேன் பாருங்கள். இந்த இதை வச்சு நறுக்க போகிறேன். நறுக்கிறேன். பாருங்கள், நல்லா நறுக்கிட்டு இருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக. அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கும். பாவக்காய் எடுத்து வச்சேன். 4 பாவக்காவுமே ரவுண்டாக நறுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இருந்தால் பீஸ் ரவுண்டு ரவுண்டாக போட்டாதான் அதை எடுத்து நல்லா இது உப்பு எதுவுமே போடாத அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னாக்க அப்படி சூப்பராக இருக்கும். அதுவும் சுகர் உள்ளவங்க இந்த மாதிரி போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா சுகர் நல்லா குறைஞ்சிரும். போட்டு நம்ம பொரிச்சு சாப்பிட்றதுல நல்லா எந்த வஞ்சல் இருக்கோ வெறுவாயில் கூட வச்சு தின்னலாம். கடையில் போய் வாங்கி தின்றதெல்லாம் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க. இது உப்பு எதுவுமே இல்லாது, நல்லா இருக்கும். நல்லா வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன், பொரிச்சிட்டு காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்க. சாப்பிட்டா முருன்னு இருக்கும். அப்படியே கறி அதை காட்டில் நல்லா இருக்கும். இதில் சிக்கன் பொடி எதுவுமே போடக்கூடாது. சிக்கன் பொடியெலாம் போட்டோம்னாக்க உப்பு கூடிடும். உப்பு சேர்ந்துச்சுன்னா உடம்புல ரொம்ப உடம்பு பாதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பூராமே இது ஒரு மொதல் வச்சுருந்து ஒரு பாவக்காய், இப்போ வெட்டினது பூராமே இது ஒரு பாவக்காய் பாருங்கள். அதை கொண்டு போய் அப்படியே எண்ணெயில் போட்டு உடனே பொரித்து உடனே வச்சு வச்சுக்கிட்டு நல்லா ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி சாப்பாட்டுக்கு 2-3 வச்சு சாப்பிட்லாம். எடுத்துட்டான். இப்போ போய் நான் உங்களுக்கு பொரிக்கிறதை காமிக்கிறேன். பாருங்கள். உளுந்த வடை பருப்பு. இது பருப்பு இல்லாத உளுந்த வடையில் கீரை போட்டிருக்கோம். கீரை போட்டு எடுத்து வைக்கிறோம். நல்லா பாருங்கள். அப்போதே கீரை எல்லாம் போட்டு பிணைஞ்சாச்சு. இந்த பாருங்கள், கீரை எல்லாம் போட்டு பிணைஞ்சு வடை. இது ஒரு உளுந்து வடை. இது நல்லா உடம்புக்கு நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல சத்துள்ள பொருள். சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்லாம். சொல்லுங்கள். அந்த பாவக்காவை பொரிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வடையை பாருங்கள், இப்படியே எடுத்து போடுறாங்க பாருங்கள். போட்டுகிட்டே இருக்காங்களா? உளுந்த வடையில் கீரை வடை, முருங்கைக்கீரை வடை. இதான் எடுத்தாச்சு. எடுத்து முருங்கை வடை பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எடுத்து வச்சாச்சு. இந்த பாருங்க, பாவக்காவை இப்படியே போட்டு காமிச்சோம்ல, அதை அறுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். எண்ணெயிலேயே போட்டு நல்லா அப்படியே எடுத்துடலாம். இந்த பாவக்காய் நறுக்க போடணும் பாருங்கள். டெய்லி ஒரு 5 கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
நல்லா முருன்னு இருக்கும். நல்லா பச்சை பாவக்காய் உடனே நறுக்கி உடனே போட்டு எடுத்தது. ஆனால் போடும்போது மட்டும் சிம்மில் வச்சு போடுங்க, டப்பு டப்புன்னு தெறிக்கும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சிங்கனாக்க உணர்ந்துடும். செகண்ட் இது போட்டிருக்கோம், இந்த செகண்டு பாவக்காய் போட்டிருக்கோம். இது பொரிச்சது சரிங்களா, இதே பொரிச்சது. இது கொடுக்கணுங்க தின்னு பார்க்குறேன் பாருங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா முருன்னு இருக்கு பாருங்க. இதை எடுத்து நான் உங்கள்கிட்ட தின்னு காமிக்கிறேன். என்னவா எப்படி இருந்து பாருங்க. எடுத்துட்டா முருன்னு இருக்கு. நல்லா நல்லா வெறுவாயிலே தின்னலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கசப்பு தான் பயங்கரமாக இருக்கும். இல்லை நல்லா பேட்டரி போட்டு சிம்மில் வச்சு கசப்பு தான் பயங்கரமாக இருக்கும். நன்றி. பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கள். நண்பர்களே, அக்காவே, தம்பியே எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வச்சிரவா. ரொம்ப நன்றி.